நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் பூமிக்கு அடியில் வாழும் மக்கள். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கூப்பர்பேடி அப்படின்ற ஒரு பாலைவனத்தில் பூமிக்கு அடியில் வீடுகளை கட்டி மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. வீடுகள் மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸு, ஷாப்ஸு, ஷாப்பிங் மால்ஸு, மியூசியம், சர்ச்சு, பாரு இப்படி எல்லாமே பூமிக்கு அடியில் இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. செயற்கைக்கோள்லேருந்து பார்த்தா இந்த இடம் ஒரு சாதாரண பாலைவனம் மாதிரி தான் தெரியும். ஆனால் கிட்ட போய் பார்த்தா இவங்க பூமிக்கு அடியில் ஒரு சிட்டியவே உருவாக்கி வச்சுருக்காங்களாம். பூமிக்கு அடியில் 1500 வீடுகளை இவங்க அமைச்சிருக்காங்க. 4000க்கும் மேலே மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க நிலத்துக்கு அடியில் ஏன் வீடுகளை உருவாக்கணும் அப்படின்னா, இங்கே சம்மர் சீசனில் ஹீட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குமா. அதாவது 52 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் போகிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி வின்டரில் உரைய வைக்கிற அளவுக்கு பயங்கரமாக குளிராக இருக்குமா. அதனால் இந்த 2 சீசன்ல இருந்தும் தங்களை பாதுகாக்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி நிலத்துக்கு கீழே வீடு அமைச்சு வாழ்ந்துட்டு வராங்க. இங்கே இருக்க மக்கள் சம்மர் சீசனில் எங்களுக்கு ஏசியும் தேவையில்லை, வின்டர் சீசனில் ஹீட்டரும் தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது நிலத்துக்கு அடியில் டெம்பரேச்சர் ரொம்பவே சமமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க குறிப்பிடுறாங்க. ஒரு காலத்தில் இந்த கூப்பர்பேடியில் நிறைய மாணிக்க கற்கள் நிறைஞ்சிருக்குமா. அதனால் 1915 இந்த இடத்துல சுரங்கம் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சுரங்கம் தோண்டி முடிச்சுட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் அங்கே சுரங்கங்கள்லாம் காலியாக இருக்கிறதுனால ஒரு சில மக்கள் அந்த இடத்துல குடியேறி இருக்காங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக எல்லாருமே இந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தினால இந்த இடத்துல வீடுகளை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே இருக்க மக்கள் சொல்கிறது என்னன்னா, நிலத்துக்கு அடியில் வீடு கட்டி நீங்கள் வாழ பழகிட்டீங்க அப்படின்னா நிலத்துக்கு மேலே வாழ உங்களுக்கு மனசே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கிறதுனால 2000 வெளிவந்த பிட்ச் பிளாக் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தை இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த கூப்பர்பேடி மக்களோட கவனத்தை ஈர்த்த ஒரு சுற்றுலா தலமாகவும் மாறி இருக்கு. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.